உலகிலேயே சத்து மிகுந்த பால் இதுதானா? கரப்பான் பூச்சிக்கு இவ்வளோ வேல்யூவா? பால் விற்பனையாளர்களுக்கு போட்டியாக இது உருவெடுக்குமா? ஆய்வு தகவல் என்ன சொல்கிறது? பெரும்பாலும் அழுக்கு நிறைந்த சாக்கடை பகுதிகளிலும் வீட்டின் எண்டு இடுக்குகளிலும் ஒளிந்திருக்கும் கரப்பான் பூச்சிகள் இரவில் வீட்டின் டஸ்ட்பின், உணவுப் பொருட்கள் உள்ளிட்டவற்றின் மீது ஏறி சென்று தங்களது வேலைகளை காட்டும் நிலையில், குறிப்பாக கரப்பான் பூச்சியை ஒரு சில பெண்கள் வீட்டில் பார்த்தாலே அலறி அடித்து ஓடுவார்கள். முக்கியமாக இது டிப்ளோப்டெரா பங்க்டேட்டா என்கிற ஒரு வகை கரப்பான் பூச்சியில் மட்டுமே இந்த பால் சுரப்பதாகவும், இந்த வகை கரப்பான் பூச்சியில் இருந்து எடுக்கப்படும் 100 மில்லி பாலில் 232 கலோரிகள் இருப்பதாகவும், இது எருமை பாலில் உள்ளதை விட 3 மடங்கு அதிக சத்து மிகுந்தது என்கின்றனர். ஆம், கரப்பான் பூச்சி தனது குட்டிகளுக்கு தன்னிடமிருந்து சுரக்கும் ஒருவித பாலில் இருந்து உணவை புகட்டி வருவதாக தகவல் உள்ளது. அந்த பாலை ஒரு ஆய்வு நிறுவனம் ஆய்வு செய்ததில் இந்த தகவலை பகிர்ந்திருக்கிறார்கள். பால் பிரியர்கள் இதனை ஏற்கலாம், ஏற்காமலும் இருக்கலாம். ஆனால் இது குறித்து 2016ஆம் ஆண்டே பெங்களூருவின் ஸ்டெம் செல் உயிரியல் மற்றும் மீளுருவாக்கம் மருத்துவ நிறுவனம் மற்றும் உயிர் வேதியியலாளர் சுப்பிரமணியன் ராமசாமி தலைமையில் இந்த ஆய்வு நடந்ததாகவும் புள்ளி விவரம் ஒன்று கூறுகிறது. இருப்பினும் அது கோட்பாட்டளவில் பாதுகாப்பானது என்றாலும் மனித நுகர்வு குறித்து நேரடி அறிவியல் சான்றுகள் எதுவும் இல்லை. மேலும் உணவுப் பொருளாக அறிமுகப்படுத்தப்படுவதற்கு முன்பாக செரிமானம், ஒவ்வாமை ஏற்படுத்தும் திறன் மற்றும் பெரிய அளவிலான உற்பத்தி சாத்தியக்கூறுகளை மதிப்பிடுவதற்கு மேலும் ஆராய்ச்சிகள் தேவை என தகவல்கள் கிடைக்கின்றன. ஒருவேளை சந்தையில் பாலுக்கு போட்டியாக கரப்பான் பூச்சி பால் வந்தால் அதனை ருசிப்பவர்கள் இருப்பார்களா? கருத்துக்களில் பதிவிடுங்கள்.